ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது, ஆபத்தான ஒரு காலகட்டம் வரும்பொழுது சோர்ந்து போகக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். சோர்ந்து போனால் நம்முடைய பலன் குறுகி போகும். சோர்வு என்பதை யாரையுமே விட்டு வைக்கவில்லை. வேதத்திலே பார்க்கும் பொழுது எலியாவுடைய வாழ்க்கை வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரை தேவன் என்று நிரூபிக்கிறார். எவ்வளவோ பலத்த காரியங்களை செய்கிறார். அப்பொழுது ஆகாப் என்கிற ராஜா ஆண்டு கொண்டிருந்த காலம் அது. 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே நீங்கள் 17-18 நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு ஆகாபின் மனைவியாக எசபேல் ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறார். நாளை தினத்திலே எலியாவினுடைய தலை துண்டிக்கப்படும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதே ஒரு சோர்வு. அது இன்னொரு மனிதன் மூலமாகத்தான் கேள்விப்படுகிறார். உடனே சோர்ந்து போய் ஒரு சூறைச் செடியிலே போய் படுத்துக்கொண்டு ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்து விட்டார். ஒரு மனிதனுக்கு சோர்வு வரும் பொழுது அடுத்து பலவீனம் வருகிறது. வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் மரணத்தை தேடுகிறான். இதனால்தான் ஏராளமான தற்கொலைகளை குறித்து கேள்விப்படுகிறோம். அதற்கு முதல் காரணம் சோர்வுதான். நம்பிக்கை இழந்து இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்து சோர்ந்து போய் முடங்கி விடுகிறார்கள். எவ்வளவோ வேகமாய் செயல்பட்டவர்கள் கூட ஏதாவது ஒரு துக்கமான செய்தி, ஏதாவது ஒரு துர்ச்செய்தி, ஏதாவது தவறாக யாராவது பேசுற செய்தி, இவங்க நன்றாகத்தான் இருந்திருப்பார்கள், உண்மையாகத்தான் இருப்பார்கள், இந்த செய்தி இவர்களை உடைக்கும் பொழுது சோர்ந்து அவருடைய வாழ்க்கையே இருளாய் மாறிவிடுகிறது. சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறதே. நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து போவோம். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கீங்களா? இனி என்ன இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறீங்களா? அல்லது அப்படியே உட்கார்ந்து விட்டீங்களா? இல்ல, தொடர்ந்து ஓடுங்க, எழுந்து என்னுமாய் ஓடுங்க. ஆண்டவருடைய பலத்தை நாடுங்க, நிச்சயமாய் பலப்படுத்துவார். தொடர்ந்து நீங்கள் முன்பு செய்த காரியங்களை என்னுமாய் எழுந்து செய்யக்கூடிய பலன் உங்களுக்கு உண்டாகும். ஒருமுறை ஒரு வேடிக்கையான கதையை நான் வாசித்தேன். மிகாவேல் தேவதூதன் பிசாசின் முக்கியமான அந்த லூசிபரை பார்த்து உன்னுடைய எல்லா ஆயுதங்களையும் என்னிடம் கொடுத்து விடு என்று சொல்லி போய் கேட்டாராம். அவன் சொன்னான், அந்த பிசாசு, நான் எல்லா ஆயுதத்தையும் நான் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு ஆயுதத்தை மட்டும் நான் வைத்துக்கொள்ள எனக்கு இடம் கொடுத்தால் போதும் என்று சொல்லும் பொழுது சரி என்று சொல்லிவிட்டாராம். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு என்ன ஆயுதம் நீ வைத்துக் கொள்ள போறான்னு சொல்லும் பொழுது சோர்வு, ஜனங்களுக்கு மனசோர்வை கொடுக்கக்கூடிய அந்த ஆயுதம் மட்டும் என்னிடத்தில் இருக்கட்டும், அது இருந்தால் போதும், நான் யாரை வேண்டுமானால் வீழ்த்தி விடுவேன். எப்படிப்பட்ட பெரியாளாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களாக இருக்கட்டும், நான் வீழ்த்தி விடுவேன் சொன்னானாம். அதுதான் இப்ப உண்மையை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சோர்ந்து போய் தங்களுடைய வாழ்க்கையை சடுதியை முடித்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம், சோர்ந்தும் போய் விடுகிறோம். அப்படியல்ல, இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். என்ன வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் விரோதமாக நின்றாலும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அவர்தான் நம்முடைய எஜமான். சரீரம் பலவீனப்பட்டு மருத்துவத்தினால் கைவிடப்பட்டாலும் கைவிடாத இயேசு இருக்கிறாரே, அவரையே நோக்கி பார்க்க கூடாது, அவரையே நம்பிக்கை வைக்க கூடாது. எதை இழந்தாலும் திருப்பிக் கொள்ள முடியும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது இந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே அந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஏதாவது பயத்தோடு இன்னைக்கு என்ன ஆகுமோ, இன்னைக்கு என்ன செய்ய போறனோ, இந்த வேலை எப்படி முடிக்க போகிறனோ, இந்த காரியங்கள் என்னவாய் முடிய போகிறதோ, ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொருவருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிற பயத்தோடு, நடுக்கத்தோடு, புலம்பலோடு, நம்பிக்கையற்ற நிலைமையிலே இருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் என் தேவனுடைய வலதுகரம் இப்பொழுது பிள்ளைகளை பிடிப்பதாக, நடத்துவதாக, பலப்படுத்துவதாக, எந்த விதத்திலும் சோர்ந்து விடாதபடி. சோர்ந்து போகிற எனக்கு பலன் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். சூழ்நிலையை மாற்றுகிற சர்வ வல்லவர் இருக்கிறார். அவருடைய கரத்தில் என் வாழ்க்கை நான் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அறிக்கை செய்து முன்னேறி தடைகளை உடைத்து காரியங்களை செய்யக்கூடிய பலன் விசேஷமா இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தொடர்ந்து நடத்துவீராக, மகிமைப்படுவீராக. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம், உற்சாகமாக இருப்போம். இந்த உற்சாகத்தின் ஆவி இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நிரப்பும். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.